friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னொரு தீபாவளி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Choco Biscuit Peda. ரொம்ப ரொம்ப ஈஸியா அடுப்பே பத்த வைக்காம 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அதுக்கு நீங்க போர்பான் பிஸ்கட் 3 எடுத்துக்கே 10 ரூபாய் பாக்கெட். ஒண்ணுல 5 இருக்கும், மொத்தம் 15 பிஸ்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடலாம். கட் பண்ணி மிக்ஸில சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியா பொடிஞ்சு வரும், அதுக்காக தான். இப்போ வந்துட்டு அதை ஒரு மிக்சிங் பவுல சேர்த்திக்கோங்க. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். அடுத்து நட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பொடி பொடியா வச்சிருக்கேன் அரிஞ்சு, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்பூன்ல தான் வந்து தண்ணி நீங்க வந்து பால் சேர்த்துக்கணும். எடுத்தோன்னு பாலை மொத்தமா சேர்த்திடாதீங்க, ரொம்ப வந்து லூஸான கன்சிஸ்டன்சி ஆயிடும். பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தாததுக்கு மட்டும் பால் சேர்த்திக்கோங்க. எனக்கு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டுச்சு, ஜாஸ்தியா ஊத்திடாதீங்க. நம்ம சேர்த்துருக்கு இந்த நட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கண்டிப்பா சேர்க்கணும்னு கிடையாது. சேர்த்தா கொஞ்சம் இடையில இடையில கடிக்க கிரன்ச்சியா இருக்கும், அதுக்காக தான் சேர்த்திருக்கோம். கம்பல்சரி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து சாக்கோ அப்படிங்கறனால இந்த பிஸ்கட் எடுத்திருக்கேன், கிரீம் பிஸ்கட்டா எடுத்திருக்கேன். நீங்க கிரீம் பிஸ்கட் இல்லாமலும் நீங்க வந்து நார்மலா உங்களுக்கு பிடிச்ச எந்த பிஸ்கட்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதுல நம்ம நெய் பட்டர் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த பிஸ்கட்ல இருக்க அந்த பட்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு அது வெளியில வரும். பட்டர் நீங்க பிசையும் பொழுதே அதுவே போதும் நமக்கு இந்த பேடா பண்றதுக்கு. நல்லா வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு நடுவுல வந்து நம்ம கொஞ்சமா நட்ஸ் வச்சு மறுபடியும் கார்னிஷிங் பண்ணலாம். நான் வந்து இங்க பாதாமே சின்ன பீஸா வச்சிருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க பிஸ்தா வைக்கலாம், ஜெம்ஸை வந்து சின்ன சின்னதா ஹாஃப் ஹாஃபா கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கும். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சுங்க. சிம்பிளான சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.